اللهم صل على سيدنا ومولانا محمد اللهم صل وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد التي قرنت البركة بذاته ومحياه وتعطرت الأوالم بطيب ذكره ورياه. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. على سرر موضونة متكئين عليها متقابلين يطوف عليهم ولدان مخلدون بأكواب وأباريق وكأس من معين لا يصدعون عنها ولا ينزفون وفاكهة مما يتخيرون ولحم طير مما يشتهون. صدق الله العظيم. அலா சுருரின் மௌலூனா, அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற்ற சாபிகீன் என்கிற உயர்ந்த அந்தஸ்தை பெற்ற பெருமக்கள் ஜன்னத்துன் நஈம் என்கிற உயர்ந்த சொர்க்கத்தில் இருப்பார்கள். அந்த உயர்ந்த சொர்க்கத்தினுடைய நிஅமத்துகள் எவ்வாறு இருக்கும் என்றால், அலா சுருரின் மௌலூனா, தங்க இலைகளால் அலங்கரிக்கப்பட்ட கட்டில்களில் அமர்ந்திருப்பார்கள். முத்தகிஈன அலைஹா, தலையணை வைத்து சாய்ந்தவர்களாக. முத்தகாபிலீன், ஒருவர் இன்னொருவரை பார்த்தவராக அமர்ந்திருப்பார்கள், சாய்ந்து அமர்ந்திருப்பார்கள். யதூஃபு அலைஹிம் வில்தானும் முஹல்லதூன், அவர்களுக்கு பணிவிடை செய்வதற்காக வில்தானும் முஹல்லதூன், என்றும் இளமை மாறாத நிலையான சிறுவர்கள் அந்த சுவனவாதிகளை சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருப்பார்கள். பி அக்வாபின், கூஜாக்களை, குவளைகளை கொண்டு வருவார்கள். வ அபாரிக், கூஜாக்களை. வ கஅஸிம் மின் மஈன், மிகவும் தூய மது கிண்ணங்களையும் கொண்டு சுற்றி கொண்டே வருவார்கள். லா யுசத்தஊன அன்ஹா, அந்த மது எவ்வாறு இருக்கும் என்றால், அதை குடித்த போது அவர்களுக்கு தலைவலி, தலை சுற்றல் அவர்களுக்கு ஒருபோதும் ஏற்படாது. வலா யுன்சிஃபூன், அறிவின் தடுமாற்றமும் ஏற்படாது. வஃபாக்கிஹத்திம் மிம்மா யதகய்யரூன், அவர்களின் விருந்து உபசரிப்புக்காக அல்லாஹ் செய்திருக்கிற ஏற்பாடு என்னவெனில், வஃபாக்கிஹத்திம் மிம்மா யதகய்யரூன், அவர்களே தேர்வு செய்து கொள்கின்ற விதவிதமான பழங்களை கொண்டு சுற்றி கொண்டிருப்பார்கள். வலஹ்மி தைரிம் மிம்மா யஷ்தஹூன், பறவை இறைச்சியும் அவர்களுக்கு இருக்கும், அவர்கள் அதை சுற்றி கொண்டு வந்தே இருப்பார்கள். மிம்மா யஷ்தஹூன், அவர்களின் மனம் விரும்புகின்ற பறவைகளின் இறைச்சிகளை கொண்டு வந்து சுற்றி கொண்டே இருப்பார்கள். சதகல்லாஹுல் அலீம். சூரத்துல் வாக்கிஆவினுடைய 15வது வசனம் முதல் 21வது வசனம் வரையிலான இந்த ஆயத்துகளுக்கான விரிவுரை. முன்னால் ஏற்கனவே சூரத்துல் வாக்கிஆவின் தொடக்கத்தில் சொர்க்கவாதிகளாக, நரகவாதிகளாக, உயர்ந்த சொர்க்கத்தை பெற்றவர்களாக 3 பிரிவினர்கள், வகுந்தும் அஸ்வாஜன் சலாசா என்று அல்லாஹ் அதில் தெளிவுபடுத்தினான். வலப்புறத்தார், இடப்புறத்தார், உயர்ந்த பாக்கியத்தை பெற்ற பெருமக்கள் சாபிகூன், அவர்களுக்கு ஜன்னத்துன் நஈம் என்கிற சொர்க்கம் கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த ஜன்னத்துன் நஈம் என்கிற சொர்க்கத்தில் அவர்களுக்கு என்னென்ன பாக்கியம் கிடைக்கும் என்பதை அல்லாஹ் இப்போது பட்டியலிடுகிறான். பொதுவாக ஜென்ரலாக உள்ள சொர்க்கவாசிகளுக்கு கிடைக்கிறது தனி, அது பின்னாடி வருது. இப்போ உயர்ந்த சொர்க்கம், அல்லாஹ்வினுடைய நெருக்கம் பெற்றவர்களுக்கு சொர்க்கத்தில் என்னென்ன கிடைக்கும் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்கிறான். இப்போ சொர்க்கம் உண்டு, அங்கே
விதவிதமான இன்பங்கள் உண்டுன்னு சொன்னாலே பெரிய விஷயம். ஆனால் மனிதர்களுக்கு அந்த சொர்க்கத்தின் விஷயத்தில் ஆர்வத்தை ஊட்டுவதற்காக, உற்சாகப்படுத்துவதற்காக என்னென்னலாம் சொன்னால் ஆர்வம் வருமோ அப்படியெல்லாம் சொல்லி ஆர்வப்படுத்துகிறான். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எதன் மீதெல்லாம் இன்பம் துய்ப்பதற்கு ஆர்வம் காட்டுவானோ அது ஒன்றை கூட அல்லாஹ் விட்டு வைக்கல. அதாவது ஒரு மனுஷனுக்கு இன்பம் அனுபவிக்கணும்னா நல்லா சாப்பிட்டு விதவிதமான இறைச்சி சாப்பிட்டு ஒரு டேஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்னு இன்பம் இருக்கும். அதே போல் பழங்களில் இந்த மாதிரி அந்த மாதிரி விதவிதமாக வாங்கி சாப்பிட்டு அனுபவிக்கலாம் அப்படிங்கிற இன்பம் இருக்கும். சில பேருக்கு விதவிதமாக ஹோட்டல் புக் பண்ணி அதில் ஒரு லக்ஸரியாக இருந்து படுத்து எந்திரிச்சா ஒரு சந்தோஷம், அப்படி சில பேருக்கு இன்பம் இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டேஸ்ட்டு. ஒருத்தருக்கு சாப்பிட்றதுல இன்பம் இருக்கும், சில பேருக்கு சுற்றுறதுல இன்பம் இருக்கும், சில பேர் சும்மா தூங்கி எந்திரிக்கிறதுல இன்பம் இருக்கும். இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான இன்பங்களை அவர்கள் மனித வாழ்க்கையில் ஆர்வம் காட்டுவார்கள். இது அல்லாஹ் வச்சிருக்கிற சிஸ்டம், மனித இயல்பு. அல்லாஹ் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் அழகுபடுத்தியிருக்கான். சில பேருக்கு கண்களில் இன்பம் இருக்கும், விதவிதமாக அழகான ரசனையாக காட்சியை பார்த்து ரசிக்கணும், அதில் சில பேருக்கு இன்பம் இருக்கும். சில பேருக்கு விதவிதமான ஓசைகளை கேட்டு அதை கேட்கறதுல ஒரு தனி இன்பம் இருக்கும். இப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த எந்த இன்பத்தையும் விட்டு வைக்கல, சொர்க்கத்தில் எல்லாமே இருக்குங்கிறான் அல்லாஹ். சில பேருக்கு ஆடை அணுவதில் இன்பம் இருக்கும், விதவிதமாக ட்ரெஸ்ஸு புது டிசைனில் போடணும், புது ட்ரெண்டில் வர்றதெல்லாம் போடணும், அப்படி ஆசை இருக்கும். அதுக்கும் அல்லாஹ் அங்கே பஞ்சம் இல்லை. சில பேருக்கு விதவிதமாய் மது குடித்து ஆசை, அப்படி ஒரு ஆசை அதுவும் இருக்குது. எதையுமே அல்லாஹ் விட்டு வைக்கல. இப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ஆயத்தில் ஃபஸ்ட்டு விஷயமா அல்லாஹ் சொல்கிறது அலா சுருரி மௌலூனா, அங்கே கட்டல் எப்படி இருக்கும்னு அல்லாஹ் வர்ணிக்கிறான். கட்டல் இருக்குன்னு சொல்லிட்டு போனாலும் பெரிய விஷயம். ஆனால் அல்லாஹ் குர்ஆனில் சொர்க்கத்தை பற்றி பேசுகிற விஷயங்களை பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கிறது. இப்படி எல்லாமா அல்லாஹ் வர்ணிக்கணும்னு ஆச்சரியப்படும், அந்த மாதிரி அல்லாஹ் வர்ணிக்கிறான். அப்போ கட்டலில் பல மெத்தேட் இருக்குது. இப்போ உதாரணமாக இந்த பிளாஸ்டிக் ஒயர் போட்ட கட்டல் இருக்குது. கொஞ்சம் ஒரு 30, 40, 50 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அந்த நூல் ஒயர் போட்டு நம்ம பாட்டிமார்கள்லாம் படுத்து கிடப்பாங்க, அப்படி இருக்கும். சணலில் போட்டு கயிறுகள் போட்ட கட்டலும் இருக்குது. இப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அங்கே சொர்க்கத்தில் இருக்கிற கட்டல் எப்படி இருக்குங்கிறத சணல், நூறு, பிளாஸ்டிக் அதெல்லாம் கிடையாது, தங்க நூல்களால் ஆக்கப்பட்ட கட்டல் என்று சொல்கிறான். மௌதூனா என்ற வார்த்தைக்கு விரிவுரையாளர்கள் சொல்வது என்னன்னா, அங்கே அந்த கட்டலில் பின்னப்பட்டிருக்கிற அந்த நூல் எல்லாமே தங்க நூல்களாக இருக்குமா. மௌதூனா என்ற வார்த்தைக்கு இன்னொரு விளக்கம் சொல்கிறாங்க, வெறும் தங்கமாக மட்டும் இருந்தால் நல்லா இருக்காது. இப்போ வெறும் பிளைன் நெக்லஸை மாட்டினா அழகாக இருக்கிறது இல்லை, அதில் அங்கங்கே ஒரு புது கல்லை பதிச்சு டைமண்ட் பதிச்சா அது ஒரு டேஸ்டாக இருக்குது. அப்போது அந்த கட்டல்களை கூட அலங்கரித்து எப்படி வச்சுருப்பானா, அங்கங்கே ஒரு முத்து, ஒரு மாணிக்கம் அங்கே பதிக்கப்பட்டு அதை எப்படி பார்த்த மாத்திரத்திலேயே ரசனையோடு பார்க்கக்கூடிய அமைப்பில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொர்க்கவாசிகளுக்கு அலங்கரித்து வைத்திருக்கிறான். அலா சுர்ரி மௌலூனா அதை சொல்லிட்டு அதில் உட்கார்ந்துருப்பாங்க, அது படுக்க மாட்டாங்க. ஏன்னா படுத்து தூங்குற வேலை அங்கே கிடையாது. சொர்க்கத்தில் தூக்கம்னு ஒன்று கிடையாதுங்க. தூக்கம்னா என்ன? அன்னவும் அகுல் மௌத்துன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. தூக்கம் என்பது மரணத்தின் சகோதரன். பாதி ஒருத்தன் தூங்குறான்னா தூக்கம்ங்கிறது பாதி மரணம் மாதிரி தான். அது தூக்கத்தில் தன்னையே மறந்து தூங்குறான் பாருங்க. சமயங்களில் நம்ம செய்தித்தாளில் தூங்கிட்டு இருக்கும்போது கணவனுடைய தலையில் கல்லை போட்டு சாகடித்த மனைவி அப்படிலாம் பேப்பர் பிடிக்கிறோமா, அப்போ தன்னையே மறந்துடுவான். அப்போ தூக்கங்கிறது பாதி மரணம். அது அதனால தான் அந்த துவா என்ன ஓதுறோம், அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து வாஹியா. அந்த பேருக்கு அர்த்தம் தெரிஞ்சால் நிறைய பேர் ஓத மாட்டோம். யாரெல்லாம் உன் பேரை சொல்லி நான் மௌத்தா போகிறேன்னு தான் அர்த்தம். அது வாஹியா, உன் பேரை சொல்லி ஹயாத் ஆகிறேன். அப்போ என்னன்னா ஓதுறோம் நம்ம. அப்போ தூக்கம் என்பது மரணத்தின் சகோதரன். அந்த தூக்கங்கிறது கிடையாது. ஆனால் அந்த சொர்க்கத்தில் அவர்கள் எப்படி உட்கார்ந்து இருப்பாங்கிறத கூட அல்லாஹ் வர்ணிக்கிறான். முத்தகீன, அவர்கள் தலையணை வச்சு அப்படி சாஞ்சு உட்கார்ந்துருப்பாங்க. ஒரு சோஃபாவில் கூட சும்மா உட்காரக்கு போயில ஒரு சைடு ஒரு தலகாணி வச்சு அது மெதுவாக இருந்தால் இந்த பக்கம் அந்த பக்கம் பிடிச்சிட்டு உட்கார்ந்தா ஒரு தனி சுகமாக இருக்குது.
இது அல்லாஹ்வே முத்தகீன் அலைஹா, அந்த தலையணை வைத்து சாய்ந்து அமர்ந்திருப்பார்கள். இதை மட்டும் சொன்னால் பிரச்சனை இல்லை. கட்டல் எப்படி இருக்கும்? ஹாஸ்டலில் போட்டிருக்கிற மாதிரி, ஹாஸ்பிட்டலில் போட்டிருக்கிற மாதிரி லைனாக படுக்க போட்டுறாங்களே அந்த மாதிரியா? இல்லை ஹாஸ்டலில் பார்த்தா ஒன்று மேலே ஒன்று அடிக்க வச்சு ஏதாவது லைனில் படுத்துக்க அப்படியா? இப்போ அல்லாஹ் அதை கூட அழகாய் வர்ணிக்கிறான். முத்தகாபிலின் என்றால் ஒருத்தர் இந்த பக்கம் ஒருத்தர் அந்த பக்கம், இவர் இப்படியே ஜம்முன்னு உட்கார்ந்துருப்பார் சாஞ்சு, இன்னொரு பக்கம் இன்னொரு சொர்க்கவாதி இவரு சாஞ்சு உட்கார்ந்துருப்பார். ஒருவர் இன்னொருவரை பார்க்கும் வகையில் அமர்ந்திருப்பார்கள். அல்லாஹ்வுடைய வர்ணனையை பாருங்கள். இதுல இன்னொரு அர்த்தம் சொல்றாங்க, முத்தகாபிலின், ஒருவர் இன்னொருவரை பார்த்தல் என்றால் என்ன அர்த்தம்? அந்த சொர்க்கத்தில் போன பிறகு எந்த வெறுப்பும் இருக்காது. சில பேர் ஃபங்க்ஷனில் சந்திச்சுக்குவாங்க, அவருக்கு இவருக்கு ஆகாது. இவர் கிழக்க உட்கார்ந்துருப்பார், இவர் மேற்க உட்கார்ந்துருப்பார், இவர் ஃபர்ஸ்ட் லைன் இவர் லாஸ்ட் லைன் உட்கார்ந்துருப்பார். சொந்த நெருக்கமாக இருக்கும், ஆனாலும் ஆகாது. இவருக்கு அவருக்கு ஏழ்ற அந்த மாதிரி இருக்காது. முத்தகாபிலின் என்றால் இவர் அவரை பார்க்க, அவர் இவரை பார்க்க, அப்புறம் அப்படின்னு கொஞ்சம் நலம் விசாரிச்சுக்கிற மாதிரி அமைப்பில் அல்லாஹ் ஒருவர் இன்னொருவரை பார்க்கும் வகையில் சாய்ந்து அமர்ந்திருப்பார்கள் என்று அழகாய் அல்லாஹ் வர்ணிக்கிறான். அதற்கு அடுத்து, சரி சும்மா உட்கார்ந்தேன், ஏதாவது கொஞ்சம் கொறிச்சா நல்லா இருக்குமே, ஏதாவது வாய்க்கு ஏதாவது போட்டா நல்லா இருக்குமே, அடுத்த ஸ்டேஜ் அதையும் அல்லாஹ் வர்ணிக்கிறான். இப்போ அதுக்கு என்ன தேவை? ஒரு ஜூஸ் குடிச்சா, ஒரு பழம் சாப்பிட்டா, கொஞ்சம் கறி சாப்பிட்டா நல்லா இருக்குமா? இப்போ அதற்கு சேவகம் செய்யக்கூடிய சேவகர்கள், சர்வெண்ட், அந்த பணிவிடை செய்யக்கூடிய பணியாளர்கள் யாரு அப்படின்னு கேட்டா பெரிய பெரிய வயசானவங்கெல்லாம் இல்லை, சின்னஞ்சிறுவர்கள் என்று சொல்றான். ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்குதுங்க, ஒரு கல்யாணம் நடக்குதுங்க, அதாவது அதில் கேட்ரிங் சர்வீஸ் வச்சிருப்பான். அதில் நிறைய பேர் ஒவ்வொரு நாள் ஒரே மாதிரி இருப்பாங்க. ஆனால் அந்த சின்னஞ்சிறுசுகளாக ஒரே ட்ரெஸ் கோடு போட்டு ஒரே மாதிரி அவங்க சர்வ் பண்ணா அது ஒரு தனி இன்பமாக இருக்கும் பாருங்க. சொர்க்கத்தை எப்படி அலங்கரிக்கிறான் பாருங்க. அவர்கள் ஒவ்வொருவருக்கும், அது சிறுவர்கள், வில்தானும் முகல்லதூன் என்று சொன்னால் எத்தனை வருஷம் கடந்தாலும் அதே சின்ன பையனாக தான் இருப்போம். நான் முன்னாடி பார்த்தப்போ நீ சின்ன பையனா இருந்த, இப்போ கொஞ்சம் முடியல நடந்துச்சு, அந்த பேச்சே இல்லை. வில்தானும் முகல்லதூன் என்றால் நிரந்தரமான நிலையான எப்போதும் இளமை மாறாத சின்ன பையனாவே இருப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த சின்னஞ்சிறுவர்கள் அவர்களை சுற்றி சுற்றி வருவார்கள். யதூஃபு அலைஹிம், சுற்றி வர்றாங்கன்னா என்ன அர்த்தம்? சர்வ் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தர் கையிலையும் கூஜா இருக்கும், குவளை இருக்கும், அதே போல மது இருக்கும். மது என்று அதை பற்றி அல்லாஹ் சொல்கிறார். இப்போ அந்த பணியாளர்கள் சிறுவர்கள் இருக்காங்க பாருங்க, அது எத்தனை பேர்? இதை பற்றி குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் ஹதீஸ்களில் சொல்கிறார்கள். அதாவது சொர்க்கம், நம்ம தான் முன்னாடி சொல்லிட்டோம், சொர்க்கம்ங்கிறது பல கிரேட் இருக்கு அப்படின்னு. ஜன்னத்துல் நஈம், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், அப்படி நிறையா சொர்க்கம் இருக்கிறது. இதில் நம்ம எப்படி ட்ரெயினை ஒரு உதாரணம் சொன்ன பாருங்க. ட்ரெயின்னு எடுத்தால் எல்லாம் ஒரே ட்ரெயின் தான், ஒரே ஊருக்கு தான் போகுது. ஆனால் அதில் ஏசி 2 டயர் இருக்குது, 3 டயர் இருக்குது, ரிசர்வேஷன் கோச் இருக்குது, அன்ரிசர்வ் கோச் இருக்குன்னு பிரிச்சிருக்கிறான் பாருங்க. ஆனால் வண்டி ஒன்றாக இருந்தாலும் அதில் தங்கக்கூடிய சௌகரியத்தின் அடிப்படையில் வித்தியாசம் இருக்கிறது. அப்போ 2 டயர்னு போனால் அவன் ஒவ்வொன்றுக்கும் ஒரு மெத்தட் இருக்கும். ஏசி இருக்கும், தனி அறை இருக்கும், அவர் சௌகரியமாக போகலாம், பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்கும். உடனே மெசேஜ் போட்டால் உடனே ஆள் வருவாங்க, சுத்தம் பண்ண சொன்னா இப்படின்னு இருக்கு பாருங்க. இப்போ அது மாதிரி சொர்க்கத்தில் இவ்வளவு கிரேட் இருக்கு. அதில் ஒரு சொர்க்கவாசி மிக மிக குறைவான, ஏதோ கொஞ்சம் அமல் செஞ்சு 5 ஃபரலான தொழுகையை தொழுது நோன்பு வச்சு ஃபரலுகளை மட்டும் நிறைவேற்றி அவர் சொர்க்கத்துக்குள்ளார் போயிட்டார். இவர் தான் இருக்கிறதுலையே கிட்டத்தட்ட இப்போ ஒரு 35 மார்க்ஸ் மார்க்கில் பாஸ் ஆகி சொர்க்கம் போறார். அந்த மாதிரி வச்சுக்கோமே. எப்படி சில பேர் 100 மார்க் வாங்கிறது உண்டு, சில பேர் 50 மார்க்கு, சில பேர் 80 மார்க்கு, சில பேர் 35 பார்டரில் பாஸ் ஆகிறது. அப்படி போகக்கூடிய கடைநிலை சொர்க்கவாசி. அந்த சொர்க்கவாசிக்கு வில்தானு முகல்லதூன் என்கிற அந்த சிறுவர்கள் எத்தனை பேர் சர்வ் பண்ணுவாங்க? ஒருத்தருக்கு கடைநிலை சொர்க்கவாசிக்கு 1000 பேர் பணிவுடை செய்வார்கள். ஒருத்தர் பழத்தை கொண்டு வருவார், ஒருத்தர் மாதுளம் பழத்தை, ஒருத்தர் அப்புறமா வேற ஒருத்தர் பேரிச்சம்பழம், ஒருத்தர் கறியை கொண்டு வர, மாற்றி ஒருத்தர் மதுவை கொண்டு வர, ஒருத்தர் பானை கொண்டு வர, இது வேணுமா அது வேணுமான்னு. அதாவது அந்த இன்பத்தை கண்டால் அப்படி ஒரு தனிப்பட்ட இன்பத்தை அல்லாஹ் தருவதற்காக கடைநிலை சொர்க்கவாசிக்கு 1000 பேர்.
இப்போ சாபிக்கூனை பற்றி தான் நம்ம பேசிட்டு வர்றோம். சாபிக்கூன் என்றால் உயர்ந்தவர்கள், அல்லாஹ்வின் நெருக்கம் பெற்றவர்கள். இவங்களுக்கு எப்படி அப்படிங்கிறத பற்றி இப்போ குர்துபியில் மற்ற தஃப்சீர்களில் என்ன எழுதுகிறாங்க, 10,000 பேர் இருப்பாங்களாம். காலையில் ஒரு 5,000 பேர், மாலையில் 5,000 பேர், இப்படி ஒரு 2 பிரிவாக பிரிக்கப்பட்டு தொடர்ந்து பணியுடை செய்யக்கூடிய பணியாளர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் என்ன வைத்திருப்பார்கள் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். பிஅக்வாபின், குவளைகளை வைத்திருப்பார்கள். வஅபாரிக, கூஜாவை அப்படி ஜக்கை வச்சு பிடிச்சிட்டு நிற்பாங்க. வகஅஸிம் மின் மஈன், கிண்ணங்களில் மதுவை ஊற்றி ஊற்றி இது வேணுமா அது வேணுமான்னு கேட்பாங்க. இது கேட்குறது என்னென்னா, அல்லாஹ் வந்து மது ஒரு இடத்துல வந்து பாலாறு ஓடும் தேனாறு ஓடும், இதுவே பெரிய விஷயம். இந்த ஜக்கு கூச்சா குவளையெல்லாம் எதுக்கு அல்லாஹ் சொல்லணும்? நமக்கு யோசனை வருது. ஆனால் அதை கூட அல்லாஹ் ஏன்னா ஒரு வீடுன்னு இருந்தால் அதை வீட்டை கட்டுறவன் அவனுக்கு காசு பணம் எவ்வளோ இருக்கோ அதையெல்லாம் போட்டு இப்படி இங்கே இது இருந்தால் நல்லா இருக்குமே, அது அப்படி இருந்தால் நல்லா இருக்குமே, இந்த இடத்துல சோஃபா வந்தால் நல்லா இருக்குமே, இந்த லைட் இந்த மாதிரி ஷோவாக இருந்தால் நல்லா இருக்குமே, இந்த இடத்துல இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே, இந்த இடத்துல கண்ணாடி ரேக் இருந்தால் நல்லா இருக்குமே, பார்த்து பார்த்து அலங்கரிக்க வேண்டும் என்று ஒரு மனிதனின் சிந்தனை யோசிக்கிறது அல்லவா? இது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொர்க்கத்தினுடைய இன்பங்களை குறித்து மேலெழுந்த வாரியாக சொல்லிட்டா இன்பம் வராது. அப்படி எப்படி சொன்னால் ஆர்வப்படுத்த முடியுமோ அதெல்லாம் சொல்கிறான். என்னுடைய உஸ்தாது பெருந்தகை வெளியில் அவங்க வரைக்கும் சொல்லுவாங்க, ஒரு கிதாபில் படிச்சுட்டு ஒரு மனுஷனுக்கு கவலை வந்துருச்சுங்க, கடுமையான கவலை வந்துருச்சுன்னு வைங்க. அந்த கவலையில் வந்து அதாவது குடும்ப பிரச்சனை, அது கணவன் மனைவிக்கு பிரச்சனையோ, பொருளாதார பிரச்சனையோ, கடன்காரம் ஏதாவது கேட்டதோ, அல்லது வீடு மாற சொல்லிட்டு ஏதோ நோய் நொடி கஷ்டம், அது ரொம்ப சோர்ந்து போய் மனசே விட்டு போகும்ல. அந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்தால் சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் என்னெல்லாம் சொல்லியிருக்கான்னு அந்த தர்ஜுமாவை எடுத்து படித்தா போதும், எல்லா கவலையும் போயிடுமா? கண்டிப்பாக. அது கவலை போக்கும் மாமருந்து. கவலை போக்கும் மாமருந்துக்கு எவனா தண்ணி அடித்தா சரியா போய் நினைக்கிறான். ஒவ்வொருத்தரும் வேறு மாதிரியெல்லாம் ஃபீல் பண்ணுறான். ஆனால் உலகத்தில் ஒரு முஃமின் இறை நம்பிக்கையாளனுக்கு கவலை போக்கும் மாமருந்துன்னா குர்ஆன் தான். குர்ஆனை எடுத்து சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கானோ அதெல்லாம் படித்தா சே என்ன பெரிய கவலை, என்ன கவலை போ, அது எல்லாமே போன்னு அவனுக்கு வந்து அது ஒரு பெருசாகவே தெரியாது. இன்னும் நமக்கு தான் நிறைய அல்லாஹ் வச்சிருக்கானே அப்படிங்கிற அந்த இன்பம் வந்துட்டா இது பெருசாகவே தெரியாது, கஷ்டமே பெருசாக நினைக்க மாட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அம்மா சந்திச்சாங்க. அந்த அம்மாவுக்கு காக்கா வலிப்பு, இந்த கால் கை வலிப்புன்னு சொல்கிறாங்களே, ஃபிட்ஸ் இருந்துச்சு. அந்த அம்மா வந்து அவங்க சந்தித்த உடனே அந்த பெண்மணி வந்து யாரை சொல்ல எனக்கா துஆ செய்யுங்க, ஏன்னா இன்னி உஸ்ராஉ, எனக்கு இந்த மாதிரி காக்கா வலிப்பு வந்துடுது, வந்துட்டால் ட்ரெஸ் எல்லாம் என்ன காக்கா வலிப்பு விழுந்தவங்களுக்கு உணர்வு இருக்காது அந்த சில நிமிடங்கள், ட்ரெஸ் எல்லாம் விலகிடுது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் ஒரு பொம்பளை பொண்ணு இப்படியெல்லாம் இருக்குது கஷ்டமாக இருக்குன்னு அழுகிறாங்க. உடனே துஆ செய்யுங்க எனக்கு ஷிஃபா கிடைக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே துஆ செய்யலை, சாய்ஸ் 2 சாய்ஸ் சொல்கிறாங்க. இன் ஷிஇதி தஅவுத்துல்லாஹ அன் யுஆஃபியகி, நீங்கள் விரும்பினா உங்கள் ஆஃபியத்துக்காக நான் துஆ செய்கிறேன், சரியாக போயிடும். இன் ஷிஇதி சபர்தி வலக்கில் ஜன்னா, இன்னொரு செகண்ட் சான்ஸு என்ன சொல்கிறாங்க, இவ்வளோ காலம் கஷ்டப்பட்டேலம்மா, நீ காக்கா வலி போட இவ்வளோ காலம் கஷ்டப்பட்டேல, இன்னும் கொஞ்ச நாள் சபர் செஞ்சிரு, சொர்க்கம் உனக்கு கிடைக்கும், எது வேணும்னு கேட்குறாங்க. இப்போ நீ துஆ செஞ்சு ஆஃபியத்து வேண்டுமா, இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டேன், இன்னும் கொஞ்ச நாள் தான், இன்னும் 10 வருஷம் 20 வருஷம் எவ்வளோ அல்லாஹ் வச்சுருக்கானோ வாழ போகிறோம், கொஞ்சம் கஷ்டத்தை கொஞ்சம் அதை சகிச்சுக்கவே உனக்கு சொர்க்கம் கிடைக்கும், எது வேணும்னு கேட்டாங்க. சொர்க்கமா, எனக்கு அதான் வேணும்ட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம், அத்த கஷ்டப்போ, நான் அந்த காக்கா வலிப்பு விழுந்துட்டேன்னா ட்ரெஸ் எல்லாம் விலகுது, எனக்கு ரொம்ப கூச்சமாக இருக்குது, ஒரு பொண்ணு நான், அதனால் என் ட்ரெஸ்ஸு விலகாமல் இருக்கிறதுக்கு மட்டும் துஆ செய்யுங்கன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சுட்டாங்க. அதன் பிறகு ஹஸரத் உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் அந்த அம்மா வந்து எந்திரிச்சு நிற்பாங்க. உமர் நாயகம் சொர்க்கத்து பெண்மணி ரசூல்லா வந்து இவங்களுக்கு ரிசர்வேஷன் பண்ண விஷயம் அது. அவங்கள கூப்பிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு என்ன மாதிரி கண்ணியப்படுத்தினாங்கன்னு தெரியுங்கிறனால அந்த பெண் அதன் பிறகு எத்தனையோ முறை காக்கா வலிப்பு வந்திருக்கு மஸ்ஜிதில் மற்ற இடத்துல, ஆனால் ஆடை விலகாது, அப்படியே படுத்து கிடப்பாங்க, எந்திரிச்சிருவாங்க. அப்போது இந்த கஷ்டத்தை ஏன் அவங்க பெருசுப்படுத்தலைன்னா, சொர்க்கத்தில் என்னென்ன கிடைக்கும்னு குர்ஆனில் சொன்னதெல்லாம் வஹியாக அறிவிக்கப்பட்ட செய்தியெல்லாம் அவங்க அப்சர்வ் பண்ணிட்டாங்க, உள் வாங்கிட்டாங்க. அவ்வளோ விஷயம் கிடைக்க போகுது, அதுவும் இந்த சின்ன விஷயத்துக்காக கிடைக்க போகுதுன்னா இது என்ன பெருசு? அப்போ இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய நோயில் கேன்சரில் படுத்து கிடந்தாலும் என்ன கஷ்டம் இருந்தாலும் அல்லாஹ் நம்மை கொடிய நோயிலிருந்து காப்பாற்றுவானாக.
ஒரு கால் ஒரு மனித வாழ்க்கையில் சில சிரமங்கள் வந்த உடனே சில பேர் விரக்தியினுடைய உச்சத்தில் போய் என்னன்னா பெருசா வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற நிலைக்கு வர்றாங்க பாருங்க. சொர்க்கத்தின் இந்த காட்சிகளை, இந்த அலங்காரங்களை, அல்லாஹ் வர்ணிக்கக்கூடிய இந்த வர்ணனைகளை படித்தால் அவங்களுக்கு இது பெருசாவே தெரியாது. அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த சொர்க்கவாதிகளை பற்றி வர்ணித்து பேசும்போது அவர்கள் மது கிண்ணங்களை கொண்டு வருவார்கள்னு மட்டும் சொல்லிட்டா நம்ம யோசனை எப்படி போயிடும்? இங்கே குடிக்கிற மது வேற, அது குடிச்சிட்டா தமிழ் பேசுகிறவன் இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிடறான். அவன் ரோட்டில் பைபாஸில் போகிறதே இல்லை, பாம்பு நினைஞ்ச மாதிரி தான் போயிட்டே இருக்கிறான். இப்போ அந்த மாதிரி சிச்சுவேஷன் இந்த உலகத்தில் அவனுக்கு புத்தி பேதலித்து விடுகிறது. தாய்க்கும் மகளுக்கும் வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது. அவன் ஏறி உட்கார்ந்தா கண்டக்டர்கிட்ட அவன் படாத பாடு படுற மாதிரி ஆயிடுது. அப்போ எல்லா லாங்குவேஜும் பேசுகிறான், என்னென்னமோ கடலில் மிதக்கிற மாதிரி மிதக்கிறான். அப்போ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருது பாருங்க. அப்போது ஒரு மது, இந்த உலகத்தின் மதுவுடைய அமைப்பு என்னன்னா, அது உள்ளே போனவனை தலை சுற்றலை ஏற்படுத்தும். அந்த தலை சுற்றல் தான் அவன் ரோட்டில் மாறி 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 அவன் அவுட் ஆஃப் ஆர்டர் ஆகி போகிறது. இது ஒரு விஷயம். ரெண்டாவது, அது குடித்த உடனே என்ன ஆகுனா புத்தி பேதலித்து விடுகிறது, அறிவு தடுமாற்றம் ஏற்படும். இது மதுவினுடைய, இந்த உலகத்தில் குடிக்கிற மதுவினுடைய விபரீத விளைவு. அதில் சில நன்மை இருப்பதாக குர்ஆன் சொன்னாலும் அதை விட தீங்கு அதிகம் என்று சொல்லு. ஃபீஹிமா இஸ்முன் கபீரும் வ மனாஃபிஉ லின்னாஸ். அதனால மறுமையில் சொர்க்கத்தில் கொடுக்கிற மது அப்படின்னு சொன்ன உடனே அதுவும் அப்படி தலை சுத்தல் வருமோ, அதுவும் இப்படி மயக்கம் வருமோ, அதுவும் இந்த மாதிரி அறிவு தடுமாற்றம் வருமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் பாருங்க. அந்த கேள்விக்கு அடுத்த ஆயத்திலே பதில் சொல்றான், லா யுஸத்தஊன அன்ஹா, அவர்களுக்கு தலை சுற்றல் ஏற்படாது. இவர்கள் மதுவாக குடிப்பதில் மருவை குடிக்கிறது அது தலை சுற்றலை ஏற்படுத்தாது. அது வேற பியூர். அதாவது இந்த அந்த காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் திராட்சை பழத்தோட ரசத்தை புழிஞ்சு அதை நாள் கணக்கில் அப்படியே வச்சு அதை பேரில் ஊற்றி வச்சானா அதுதான் அது ஒரு விதமான போதையாக மாறுது. பேரிச்சம்பழத்தினுடைய ரசத்தை ஊற்றி வச்சு அது ஒரு விதமான போதையாக ஆகுது. அங்கே கொடுக்கப்படுகிற மது என்று சொல்வது என்பது பழ ரசம். அது இன்பத்தை ஊட்டுமே தவிர அறிவு தடுமாற்றத்தையோ தலை சுற்றலையோ ஏற்படுத்தாது. லா யுஸத்தஊன அன்ஹா, தலை சுற்றல் ஏற்படாது. வலா யுன்ஸிஃபூன், அறிவு தடுமாற்றமும் ஏற்படாது, அறிவில் தடுமாறவும் மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அடுத்து இப்போ ஜூஸ் குடிச்சாச்சு, இப்போ அடுத்து பழம் சாப்பிடணும். அல்லாஹ் அதை அடுத்த வார்த்தையில் சொல்றான், வஃபாகிஹத்தின் மிம்மா யத்தஹய்யருன். பழங்கள் என்று சொன்ன உடனே ஏதோ இங்கே கிடைக்கிற ரஸ்தாலியும் மாதுளம்பழமும் ஆப்பிள் பழமும் தர்பூசணியும் அந்த மாதிரி ஏதோ சும்மா சின்னதா அல்ல. அங்கே கிடைக்கிறது எப்படின்னா யத்தஹய்யருன் என்று அல்லாஹ் சொல்றான். யத்தஹய்யருன்னா இவங்க பார்த்து செலக்ட் பண்ணலாம், இவர்கள் தேர்ந்தெடுத்து கொள்கின்ற பழங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய பழங்கள் என்பது இந்த உலகத்தில் அல்லாஹ் கொடுக்கிற இன்பம் இருக்கே, அது ஒரு சாம்பிள் தான். இப்போ உதாரணத்துக்கு இனிப்புன்னு ஒரு தலைப்பு எடுத்துக்கோங்க. இனிப்பு வகைகள் அப்படின்னு நீங்கள் எழுதுனீங்கன்னா என்ன சொல்லுவோம்? மாம்பழம், வாழைப்பழம், பலாப்பழம், அப்புறம் கரும்பு, அப்புறம் என்னென்ன எக்ஸட்ரா இனிப்புன்னு ஒரு 100 வகையை நம்ம எழுதலாம். ஆனால் ஒரு இனிப்பு மாதிரி இன்னொரு இனிப்பு இருக்கிறது இல்லை. வாழைப்பழமும் இனிப்பு தான், மாம்பழமும் இனிப்பு தான். ஆனால் மாம்பழம் இனிப்பு வேற, வாழைப்பழத்தின் இனிப்பு வேற, பலாப்பழத்தின் இனிப்பு வேற, எல்லாம் முக்கணி தான். ஆனால் இனிப்பு என்றால் அதில் வித்தியாசம் இருக்கு. சரி, மாம்பழம்னே எடுத்துக்கங்களே. மாம்பழம்னு எடுத்துட்டா அந்த மாம்பழமே ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. இமாம் பசந்த் மாம்பழம் ஒரு மாதிரி டேஸ்டா இருக்கு, இதை சாப்பிட்டு இது இமாம் பசந்த் ஆச்சே, இது மல்கோவாச்சே, இது செந்தூரா டேஸ்ட்ல இருக்கு. அப்ப நம்ம பார்த்த உடனே கணிக்குது பாருங்க. இந்த ஒரு நாக்கு எவ்வளவு வேலை பண்ணுது பாருங்க. ஆயிரக்கணக்கான சுவைகளை சாப்பிட்ட மாத்திரத்தில் சொல்கிறது. ஒரு வாழைப்பழத்தில் இது கற்பூரவல்லிங்க, இது ரஸ்தாலிங்க, இது பூம்பழங்க, இது செவ்வாழைங்க, இது அப்படிங்க இப்படிங்கன்னு வாழைப்பழத்தில் எத்தனை வகை, எத்தனை சுவையை அல்லாஹ் வைத்திருக்கிறார். சாப்பிட்ட உடனே இது இந்த பழம்ங்கிறத அடையாளம் காட்டுது பாருங்க இந்த நாக்கு. இதை ஒரு பக்கம் வச்சுக்கங்க. இப்போ அல்லாஹ் அங்கே குர்ஆன்ல சில பழங்களை அடையாளப்படுத்துறான். மாதுளம்பழம் உண்டு, பேரிச்சம்பழம் உண்டு, திராட்சை பழம் உண்டு, இப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதில் கிடைக்கிற அந்த சொர்க்கத்தினுடைய திராட்சை பழம் எப்படி இருக்கும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சூரிய கிரகண தொழுகைங்க, அந்த தொழுகை நடந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழு வச்சுட்டு இருந்தாங்க. தொழுகையில் தக்பீர் கட்டியிருந்தாங்க. தக்பீர் கட்டியிருக்கும்போது திடீர்னு குனிஞ்சாங்க.
திடீர்னு குனிஞ்சாங்க. இதை பார்த்தோடனே முன்னாடி இருந்த சஃப்ல இருந்த சஹாபாக்களை ருக்கு செய்யறதா நினைச்சு ருக்கு செஞ்சாங்க. தொழுது முடிச்சதுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏன் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா, தொலை வைத்து கொண்டிருக்கும் போது சொர்க்கத்தின் திராட்சை பழத்தை அல்லாஹ் என் கண் முன்னால காட்டினான். திராட்சை பழம்னா இது சின்ன சின்ன ரவுண்டா இந்த கோலி குண்டு சைஸ் அந்த மாதிரியா அல்ல, ஒரு திராட்சை ஒரு வாலி சைஸுக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதை நான் எடுக்கிறதுக்காக பறிக்கிறதுக்காக போனேன். தொழுகையில் தக்பீர் கட்டி இருக்கும்போது பறிக்க போனேன். ஒன்றை மட்டும் நான் பறிச்சிருந்தா இல்லை அக்கல் தும்மா பக்கியத்தி துன்யா, இந்த துன்யா உள்ள வரைக்கும் சாப்பிட்ருப்பீங்க. அப்போ அந்த மாதிரி பழம் இருக்கிறது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லாத்தையும் பிராக்டிக்கலாக கண்ணால் காண்பித்தார். அதை பார்த்துட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு சான்ஸ் இருக்கு. அப்போ அங்கே கிடைக்கிற பழம் என்பது எப்படிப்பட்டது என்றால், இந்த உலகத்தில் அல்லாஹ் பழம்னு ஒன்றே வைக்கலைங்க அப்படின்னு வச்சுக்கோ. ஒரு உதாரணத்துக்கு என்னுடைய ஆன்மீக தந்தை ஒரு தடவை சொன்னாங்க, பழம்னு ஒன்றே இல்லை இந்த உலகத்தில் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ அல்லாஹ் நம்மளை சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போய் இது ஒவ்வொன்றா கொண்டு அந்த வில்தான சிறுவர்கள் எல்லாம் கொண்டு கொடுத்தா இது என்னன்னே தெரியலன்னா சாப்பிட மாட்டோம்ல, என்னன்னே தெரியலன்னா நம்ம சாப்பிட மாட்டோமே. அப்போ முன்னாடியே இங்கே நம்ம பார்த்த மாம்பழமாச்சே, நம்ம பார்த்த மாதுளம்பழமாச்சே அப்படின்னு நமக்கு ஏதாவது முன்னாடியே ஒரு பார்த்துருந்தா பார்த்த உடனே நம்ம ஊர் ரஸ்தாலியாச்சே, நம்ம ஊர் மாதுளம் அப்படின்னு யோசனை வரும் பாருங்க. அதுக்குத்தான் அல்லாஹ் இந்த உலகத்தில் சாம்பிள் வச்சிருக்கானே தவிர இதுவே பிராக்டிக்கல் கிடையாது. இது தியரி பிராக்டிக்கல் மாதிரி சும்மா லேசாக காட்டுறான் அல்லாஹ் சாம்பிள். அது அங்கே கிடைக்கக்கூடிய பழங்களை பற்றி, சொர்க்கத்தை பற்றி, அவர்களுடைய பழங்களை பற்றி குர்ஆனுடைய விருதுரிடத்தில் அந்த பழங்களை பார்ப்பாங்க. மாதுளம் பழம், திராட்சை. அவங்க பார்த்தோன்னு என்ன சொல்லுவாங்களா, காலு ஹாதல்லதி ருஸிக்னா மின் கபல், இது துன்யாவில் சாப்பிட்டது தானே அப்படின்னு சொல்லுவாங்களாம். துன்யாவில் சாப்பிட்டது தானே அப்படின்னு இல்லை. தூபிஹி முத்தஷாபிஹா, சரி எடுத்து சாப்பிடுங்கன்னு சொன்னா சாப்பிட்டு பார்த்தா, இப்போ நம்ம முன்னாடி சொன்ன பாரு, ஒரு மாம்பழம்னு வச்சுட்டா மாம்பழம்க்கு எத்தனை டிஷ் இருக்கு, செந்தூரா, நீலா, பைங்கன் பள்ளி, அது இது மிமாம் பசந்து, மல்கோவா, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சுவை இருக்கு. இவங்க சாப்பிட்ற ஒரு மாம்பழத்தை எடுத்து அறுத்து ஒரு பீஸ் சாப்பிட்டா ஒரு டேஸ்ட், அடுத்த பீஸ் சாப்பிட்டா அடுத்து ஒரு டேஸ்ட். இப்போ நம்ம வேற வேற பழத்தில் டேஸ்ட் அல்ல, ஒரு பழத்தில் ஒவ்வொரு பீஸ்லையும் ஒவ்வொரு டேஸ்ட். தூபிஹி முத்தஷாபிஹா, அவங்க அப்படியே தடுமாறி போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு இன்பத்தை அல்லாஹ் அந்த பழங்களில் வைத்திருக்கிறான். அதை கொண்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஒஃபாக்கிஹத்தி மிம்மா யத்தகையரூன், ஒவ்வொருத்தரும் தட்டு தட்டாக எழுதிக்கிட்டு இதை எடுத்துக்கிறீங்களா, இதை எடுத்துக்கிறீங்களா. ஒரு பையன் போனால் இன்னொரு பையன் வந்து இதை எடுத்துக்கிறியா, ஏதாவது அது சோர்ந்து போகிற அளவுக்கு தொடர்ந்து சோர்வுங்கிறது கிடையாது, வந்துக்கிட்டே இருக்கும், சாப்பிட்டே இருப்பாங்க. அடுத்து பழங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து இப்போ தான் ஸ்பெஷல் உணவே வருது. அப்போ என்ன வருது, வலஹமி தைரி மிம்மா யஷ்தஹூன், அதுக்கடுத்து அல்லாஹ் பறவை இறைச்சியை தருவோம். அது எப்படி வரும்னா மிம்மா யஷ்தஹூன் என்று சொல்கிறான். ஃபஸ்ட்டு வார்த்தை யத்தகையரூன், ரெண்டாவது யஷ்தஹூன். இது ரெண்டுக்கு ஒரு சின்ன வித்தியாசம். யத்தகையரூன் என்றால் அவங்க பார்த்து செலக்ட் பண்ணி இந்த பழம் அந்த பழம்னு செலக்ட் பண்ணி எடுப்பாங்க. யஷ்தஹூன் என்றால் பறவை பறந்து போனோடனே இது என்ன புதுசாக இருக்கே, இந்த கறி சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு மனசில் நினைப்பான், உடனே வருமா. அதான் யஷ்தஹூன். இந்த யஷ்தஹூன் என்ற வார்த்தை அவர்களின் மனம் விரும்புகின்ற பறவையின் இறைச்சியை கொண்டு வருவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹுடைய வர்ணனையே மிக அழகான வர்ணனை. ஒவ்வொரு வார்த்தையை அல்லாஹ் தேர்வு செஞ்சிருக்கான் பாருங்க. அந்த வார்த்தைகளே மிக ஆழமான கடல் போன்ற கருத்து கொண்டவை என்பதாக விரிவுரையாளர்கள் சொல்ற மாதிரி பூஸ்ரி இமாம் அந்த ஒவ்வொரு வார்த்தையும் கடல் இருக்கு. அந்த மாதிரி ஒரு வாசகத்தை அல்லாஹ் செலக்ட் பண்ணி தேர்வு செய்யறான். வலஹமி தைரி மிம்மா யஷ்தஹூன், அல்லாஹ் அவர்களுக்கு பறவை இறைச்சி. பறவைனா சும்மா சின்ன சின்ன பறவை இல்லை, ஒட்டக சைஸ்லாம் பெரிய பெரிய பறவைகளாக இருக்குமா. சாப்பிடணும்னு தோணும் போது எப்படி சாப்பிடணும்னு தோணும் பாருங்க. அதுவும் யஷ்தஹூன்ல கட்டுப்பட்டதா. இதை கிரேவியா சாப்பிட்றதா, இதை பொரிச்சு சாப்பிட்றதா, இந்த அல்ஃபஹமா சாப்பிட்றதா, இல்லை கிரில்லா சாப்பிடலாமா, தந்தூரியா சாப்பிடலாமா, இந்த உலகத்திலேயே ஏன் இதெல்லாம் இந்த மாதிரிலாம் எல்லாம் காட்டுறான்னு சொன்னால், ஒன்று பொரிச்ச மாதிரி ஒன்று அவிச்ச மாதிரி இப்படிலாம் சாப்பிடணும்னு தோணுது பாருங்க. யஷ்தஹூன் என்ற வார்த்தையில் இது அனைத்தும் கட்டுப்பட்டது.
இன்னும் ஒரு 100 வருஷம் கழித்து பறவை இறைச்சியை வந்து என்னென்ன மெத்தடெல்லாம் சமைக்கலாம் பொரிக்கலான்னு இன்னும் கண்டுபிடிச்சா. இப்போ ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் கிரில்லை பற்றி நமக்கு தெரியாது, KFC பற்றி நமக்கு தெரியாது. அப்போ வேணால் வெறும் கோழி குருமாவும் கோழி பிரியாணியை தவிர ஒன்றுமே தெரியாது. இப்போ நம்ம விதவிதமாக நம்ம சாப்பிட்றோம். யஷ்தஹூன் என்றால் இன்னும் 100 ஆண்டுகளுக்கு பிறகு என்னென்ன வகைகளிலான இறைச்சியை எப்படி எப்படிலாம் சாப்பிடணுங்கிற ட்ரெண்டு வருதோ அது எல்லாம் சேர்த்தா யஷ்தஹூன். ஒரு சின்ன வார்த்தையில் எவ்வளோ அழகாக சொல்கிறான் பாருங்க. அப்போ அவர்கள் பறவை இறைச்சியை அவர்கள் விரும்பியவாறெல்லாம் அந்த பறவை இறைச்சியை கொண்டு வருவார்கள். சாப்பிட்டு முடிச்சு எழும்ப அவங்க போட்டவுடனே அது அப்படியே அந்த பறவை பறந்து செல்லும் என்பதாக குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் ஹதீஸ்களை மேற்கோள் காட்டியிருக்கிறார்கள். இதில் இன்னொரு நுட்பமான ஒரு செய்தியும் சொல்கிறாங்க விரிவுரையாளர். என்னன்னு சொன்னால், நம்ம சொர்க்கத்தில் விருந்தாளிகளா இல்லையா? நம்ம மெஹமான், நம்மளை அல்லாஹ் உபசரிக்கிறான். நம்ம அல்லாஹ்வுடைய விருந்தினர்களை நமக்கு விருந்து உபசரிப்பு அல்லாஹ் செய்கிறான். ஒரு விருந்தாளியை விருந்து உபசரிப்பு செய்யும் போது ஃபஸ்ட்டு என்ன வைக்கணுமா? பழம் வைக்கணுமா? பழம் வைக்கணும். அடுத்து வந்து அதுக்கு பிறகு தான் நம்ம அது சிக்கனோ மட்டனோ பிரியாணியோ அதுவோ இதுவோ. இது எனக்கு இதை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொர்க்கவாதிகளுக்கு கொடுக்குற லிஸ்ட்டு சொல்கிறான் பாருங்க. ஃபஸ்ட்டு ஜூஸை பற்றி சொல்கிறான், அதுக்கடுத்து பழம்னு சொல்கிறான், அதுக்கடுத்து தான் கறியை சொல்கிறான். அப்போ விருந்து உபசரிப்பு செய்கிற முறை கூட அல்லாஹ் குர்ஆனில் இந்த ஆயத்தில் விளக்கம் சொல்கிறான். விருந்து உபசரிப்புனா ஏதாவது ஒன்று கொடுக்க வைக்கிறது இல்லை, அதில் கூட வரிசை தர்த்தீப் இருக்குது. ஃபஸ்ட்டு பழம் வைக்கணும், பழம் சாப்பிட்டு முடித்த உடனே அப்புறம் கோழிக்கறி அது இது என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வைக்கணும். இதை கூட அல்லாஹ் குர்ஆனிலே அது சொர்க்கத்தின் விருந்து உபசரிப்பை பற்றியும் அல்லாஹ் இந்த ஆயத்தில் தெளிவுபடுத்தி இருக்கிறான் என்று விரிவுரையாளர்கள் விளக்கம் தந்திருக்கிறார்கள். இது அல்லாமல் இதை கடந்து சில இன்பங்களை அல்லாஹ் வர்ணித்து பேசியிருக்கிறான். அந்த ஹூருல் ஈன் என்கிற அந்த சொர்க்கவாசிகளை பற்றியெல்லாம், ஹூருல் ஈன் என்றால் யார், அவங்க என்ன மாதிரி இருப்பாங்க அப்படிங்கிறத இதை பற்றியெல்லாம் வர்ணித்து பேசி அவர்கள் அங்கே சொர்க்கத்தில் வேறு வேறு என்னென்ன இன்பங்கள் இருக்கிறது என்பதை அல்லாஹ் அதை வர்ணித்து பேசியிருக்கிறான். அதை அடுத்த தஃசீல் விரிவாக காண்போம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எந்த இன்பங்களை வர்ணித்து இந்த இடத்திலே பேசியிருக்கிறானோ, இந்த சூறாவில் சொல்லியிருக்கிறானோ, குர்ஆனின் பல இடங்களில் வர்ணிக்கப்பட்டிருக்கிறதோ, அந்த மகத்தான இன்பங்களை பெறக்கூடிய பெருமக்களாய் அல்லாஹ் நம்மை இந்த புனித ரமலானின் பரக்கத்தினாலும் இந்த மஜ்லிஸின் பரக்கத்தினாலும் குர்ஆனுடைய பரக்கத்தினாலும் அல்லாஹ் அந்த தௌஃபீக்கை நமக்கு தந்தல் புரிவானாக. நம் முன்னோர்களுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை பெற்றவர்களாய் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.